குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகில் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஓகேங்களா, எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. ஓகேங்களா, அதில் என்ன வேகன்சி, என்ன குவாலிஃபிகேஷன், மற்ற டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே போட்டிருப்பாங்க. அண்ட் மேமும் காலையில் வீடியோஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதில் முக்கியமாக பலரும் கவனிக்காத விஷயம் என்னென்னா, நமக்கு வேகன்சி லிஸ்ட் மொத்தமாக நமக்கு 70ன்னு இருக்கும். டோட்டல் வேகன்சி குரூப் ஒன் ஏ அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட், அது ஒரு 2 போஸ்ட், மொத்தமாக பார்த்தா ஒரு 72 போஸ்டிங் வரும். ஓகேங்களா, இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, டெபுட்டி கலெக்டர் போஸ்ட் இருக்குல்ல, இதில் 28 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரலாக ஓவராலாக பார்த்தா நமக்கு 70 வேகன்சி கம்மி. பட் டிசி மட்டும் நீங்கள் வேகன்சி கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப அதிகம். ஓகேங்களா, இது வரலும் நமக்கு டிசி 28 வேகன்சி நமக்கு வந்ததே கிடையாது. நீங்கள் ப்ரீவியஸ் இயரோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எடுத்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வேகன்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு லாஸ்ட் 2024 நடந்த அந்த எக்ஸாம். ஓகேங்களா, குரூப் ஒன்னுக்கு 16 வேகன்சி தான் வந்துருந்துச்சு டிசிக்கு. ஓகேங்களா, பட் அப்போ டோட்டலாக எடுத்தது 90 பேர். டோட்டல் வேகன்சி 90 இருந்துச்சு 2024. ஓகேங்களா, இது 2024ஓட நோட்டிஃபிகேஷன் 28/2024 அன்னைக்கு வந்த நோட்டிஃபிகேஷன். அதுக்கு முன்னாடி 2022 21/7/2022 அதுலேயுமே அந்த இயருமே அரௌண்ட் ஒரு 92 வேகன்சி இருக்கும். ஓகேங்களா, 92 வேகன்சி. அதுலேயுமே நமக்கு வெறும் 18 டிசி தான் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த முறை நமக்கு 28. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி குரூப் ஒன் 2019 நடந்துருந்துச்சு. அந்த வருஷம் நமக்கு இதுவரையிலும் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றிலே அதிகமான வேகன்சி வந்தது 2019 தான். ஓகேங்களா, 139 வேகன்சி. ஓகேங்களா, டேட் 1/1/2019, 130 வேகன்சி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 70 வந்திருக்கு. அப்படியே டபுள் இன்டூ டூ போட்டதும் நமக்கு 139 40 வரும். ஓகேங்களா, அப்போ 140 வேகன்சி, 139 வேகன்சி வரப்போவே டிசி 27 தான் வந்துருந்துச்சு. பட் இந்த வருஷம் பாருங்க, நமக்கு வெறும் 70 வேகன்சி தான். அதில் நமக்கு 28 இது இருக்கு. ஓகேங்களா, டிசி இருக்கு. இது கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும் குரூப் டூ மற்ற இது எக்ஸாம்லாம் கிரியேட் குரூப் ஒன்னுக்கு டிசி போஸ்ட்டுக்காகவே டிஎஸ்பியாக இருக்கவங்களுமே சரி, டிசி போஸ்ட் அதுக்காக எய்ம் பண்ணி 4 அட்டம் 5 அட்டம்லாம் கொடுத்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த வேகன்சி ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஓகேங்களா, எதுக்காகன்னா 28 டிசி இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சொன்ன டைமில் சொன்ன மாதிரி எக்ஸாம் வச்சிடுறாங்க. முன்னாடி மாதிரி நமக்கு டிலே ஆகிறது கிடையாது. நமக்கு 2019 2022 நமக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு எக்ஸாம் நடத்தி முடிக்கிறதுக்கு. பட் 2024 பாருங்கள், ஒரே விஷயத்தில் எல்லா ப்ராசஸுமே முடிச்சுட்டாங்க. இப்போ இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. இன்டர்வியூ ஏப்ரல் 7th to 14th பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷனும் ஆனுவல் பிளானரில் சொன்ன மாதிரி ஏப்ரல் 1 விட்டுட்டாங்க. எக்ஸாம் டேட்டுமே சொன்ன மாதிரி ஜூனில் வச்சுட்டாங்க, ஜூன் 15th. ஓகேங்களா, அதனால் இந்த அட்டம்ப்ட்டை ஒரு சீரியஸ் அட்டம்ப்டாக எடுத்து கொடுக்கறதுக்கான கொடுங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் திரும்ப 28 வேகன்சி டிசி வச்சு வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் கீனாக படிங்க. ஓகேங்களா, மற்றபடி ஆஸ் யூஷுவல் மற்றது எல்லாமே சேம் தான். பெருசாக ஒன்றும் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. இதுதான் நிறைய பேர் கவனிக்காமல் இருந்தாங்க. டிசி டோட்டலாக வேகன்சி பார்த்துட்டு கம்மின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் டிசியோட வேகன்சி அவ்வளோ தூரம் இருக்குது. ஓகேங்களா, 28 வேகன்சி. இது வரலும் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் இவ்வளோ டிசி வேகன்சி கொடுத்ததே கிடையாது. ஓகேங்களா, அது ஒரு சந்தோஷமான விஷயம். பட் டோட்டல் வேகன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மி தான். ஏன்னா எல்லாருமே ஒரு 125 அந்த ரேஞ்சு 3 டிஜிட்டில் தான் குரூப் ஒன் வேகன்சி வரும்ன்ற மாதிரி பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. பட் ஆனால் வெறும் 70 தான் வந்திருந்தது. பட் அந்த ஒரு ஒரு கஷ்டமான செய்தியில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டிசிக்கான வேகன்சி அதிகம். ஓகேங்களா, அது கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா, ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே இது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு இருந்துச்சு. அப்ளிகேஷன் கரெக்ஷன் இதெல்லாம் பாருங்க. இப்போதைக்கு நீங்கள் இது பண்ண வேண்டியது, இந்த ஒரு 2-3 டேஸ் கேப் விட்டுட்டு நமக்கு அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாம் ஜூன் 15th இருக்கும். ஓகே, மெயின்ஸ் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறமேட்டா சொல்லுவாங்க. அண்டு இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட கம்பைலேஷன் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் நமக்கு இந்த 6 எக்ஸாம் நடந்திருக்கு. 2015, 2017, 2019, 21, 2022, 2024. ஓகே, இல்லை இந்த 6 கொஸ்டின் பேப்பர் நடந்திருக்கு. நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரி, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே எடுத்து பாருங்கள். அந்த 6த்தையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி கொஸ்டின் பேப்பர் டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. வெப்சைட்டில் நமக்கு சில கொஸ்டின் பேப்பர் இருக்கும், சில கொஸ்டின் பேப்பர் இருக்காது. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் அந்த 6 கொஸ்டின் பேப்பரும் நம்ம டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, தேவைப்படுறவங்க நீங்கள் எடுத்துக்கோங்க.
டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பிலிம் 2015, 2017, 2019, 2021, 22, 24 இந்த 6 எக்ஸாம் நடந்திருக்கும். நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம விதைகள் ஸ்டடி சென்டர் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கூகுள் டிரைவில் போட்டு ஒன்று நம்ம இது பண்ணி போடுறது கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால தான் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இது பண்ணிட்டோம் போட்டுட்டோம். நீங்கள் ஜஸ்ட் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் தேவைப்படுற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் எந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கணுன்றதுல நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்குனே நிறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சியோட லாஸ்ட் 10 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக எடுத்து டாபிக் வைஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் பேப்பர் இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஒரு பிடிஎஃப்மே வந்து நமக்கு 500 600 பக்கம் இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் பத்தாது. இந்த டைமில் நீங்கள் குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்னா நீங்கள் அந்த எல்லா கொஸ்டின் பேப்பர் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா குரூப் ஃபோர் இதில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். நம்ம குரூப் ஒன்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணு, இப்போ குரூப் ஒன் படிக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு அது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு டைமும் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த குரூப் ஒன் நடந்திருக்குல்ல, இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் நடந்த இந்த குரூப் ஒன்லேருந்து 6 கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு பார்த்து முடிங்க. இதை ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சுட்டு வேறு என்ன டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் வந்து இந்த லாஸ்ட் இந்த வருஷம் போன வருஷமோ லாஸ்ட் 2 இயர்ஸில் நடந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், இப்போ குரூப் டூ ஏ ப்ரிலிம்ஸு, குரூப் ஒன் ஏ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நடந்திருக்குல்ல, இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மட்டும் எடுத்து பாருங்கள். அது பெருசாக எடுத்திங்கன்னா நீங்கள் அது இன்னும் ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் வரும். ஓகேங்களா? அது ஒரு 10 கொஸ்டின் பேப்பர், இது ஒரு 6 கொஸ்டின் பேப்பர். இந்த 15 கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே போதும். ஓகேங்களா? 15 16 அது மேக்ஸிமம் வந்து ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் தாண்டாது. இப்போதைக்கு இருக்க டைமில் நீங்கள் இதை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் அந்த ஹோல் கம்பைலேஷன் டாபிக் வைஸ் கம்பைலேஷன் நீங்கள் இப்போதைக்கு படிக்க முடியாது. நீங்கள் குரூப் டூ 2A குரூப் ஃபோர் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகேங்களா? இல்லை நம்ம முன்னாடியே போட்டிருந்தோம் ஜனவரி மந்த்து, அந்த மந்த்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் அதை போய் நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் பாருங்கள். அண்ட் இப்போ இருக்க ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் படி பாருங்கள். அதுவும் ரீசெண்டாக நடந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் நடந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த புது சேர்மன், புது செக்ரட்டரி, புதுசாக இந்த இந்த இவங்க வந்த அப்புறம் எல்லாத்துலேயுமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. கொஸ்டின் பேட்டர்லையுமே நிறைய சேஞ்சஸ் இருந்தது. ஓகேங்களா? ஏன்னா முன்னாடிலாம் நமக்கு வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும், அசஸ்ட் ரீசன்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த இதில் பார்க்கணும், அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் நீங்கள் பார்க்கணும். இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்க டீம் எப்படி கொண்டு போகிறாங்க எக்ஸாம் எப்படின்னா யூபிஎஸ்சி எந்த மாதிரி கொண்டு போகிறாங்களோ அந்த சாயல்லே தான் எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த ரீசன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் கொஞ்சம் நல்லா டீப் தான் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ அதுலேயே நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஓகே, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எந்தெந்த ஏரியாலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது, எதில் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகுதுன்றது எல்லாமே நீங்கள் கிராக் பண்ணிடலாம். அதுக்கான டீட்டெயில் வீடியோவும் நம்ம போடுறோம். இன்னொரு டாப்பிக்கில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எவ்வளோ கவர் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போதைக்கு ஓவராலாக கேட்டவங்களுக்கு இதுதான். ஓகேங்களா? குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் கம்பல்சரி பார்த்துருங்க. லாஸ்ட் 2 இயர் நடந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பாருங்கள். அதை தவிர்த்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் மற்ற எக்ஸாம்ஸ்லாம் இப்போதைக்கு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். பட் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நான் இங்கே போட்டுற குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட் இயரில் நடந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுவே நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் போட்டுடுறோம். நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். இப்போதைக்கு அது போதும். ஓகேங்களா? இப்போதைக்கு இது போதும். அந்த ஃபுல்லாக சப்ஜெக்ட் வைஸ் கம்பைலேஷன், டாபிக் வைஸ் கம்பைலேஷன் கொடுத்துருப்போம். அது இப்போதைக்கு படித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் இருக்க இந்த 70 to 75 டேஸை டெஸ்ட் அதிகமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.